ட்ரையாங்கிள், நல்லிட்டி எதை வேணால் கேட்குறாங்கங்க. அப்போ இதை ஒரு கொஸ்டின் வச்சுட்டு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்துங்க. பாயிண்ட், ரோ ஸ்பேஸ், காலம் ஸ்பேஸ், நல் ஸ்பேஸ், ரேங்க் அண்ட் நல்லிட்டி. சரி, இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னன்னா, ஒரு வேல்யூஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம ஜீரோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோவை மட்டும் அப்படியே வச்சுட்டு மற்ற எல்லா வேல்யூ நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம், காஸ் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஜீரோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா மீனிங் என்ன? மேபி இதை ஜீரோ பண்ண முடியுமா, அடுத்தது இதையும் ஜீரோ பண்ண முடியுமா, அடுத்தது இதையும் ஜீரோ பண்ண முடியுமா, அந்த ஐடியா யோசிக்கணும். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்புறம் ரொம்ப ஈஸி, இதை முடிச்சிடலாம். அப்புறமேட்டு இங்கே 7க்கு வரலாம். எல்லாமே ஈஸி தான், கொஞ்சம் கேரக்டராக போட்டால் சரி. இப்போ என்ன பண்ண போகிறேன், ரோ 3 ஈஸினாலும் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து ரோ 3 பண்ணுறேன். ரோ 3 இது -2 இருக்குது, இது +2 இருக்குது. அதனால் 2 ஆட் பண்ணால் போதும், R3 + R2. அப்படிங்கும்போது ஏ என்ன நடக்கும், A = R3 மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ அப்படி எழுதிங்க. அப்போ இப்படி போடணும். நம்ம அதே மேட்ரிக்ஸ் 2 4 -3 -6 7 14 -6 -3. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறேன். இவனையும் செஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். -2 + 2 என்ன கிடைக்குது, 0 கிடைக்குது. -4 + 4 என்னது, 0 ஆயிடுச்சு. 1 -3 என்ன கிடைக்குது, -2 கிடைக்குது. இது 1 -3. அடுத்து என்ன கிடைக்குது, -2 -6 -2 -6 என்ன ஆகுது, -18 வருது. ஓகே, மீதி இருக்கிற எலிமெண்ட் அப்படி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறது இங்கே 2 4 -2 -2 இதோட முடிஞ்சுதா? சரி, 1க்கு 2 எலிமெண்ட் 0 பண்ணியாச்சு. ஸோ அடுத்த பார்ட் யாரு, மேபி இது ஈஸியாக இருக்குது, அதனால் இது ரெண்டையும் நான் பண்ணுறேன். அப்போ இது R1 R4. அப்போ என்ன பண்ண போகிறேன், R4ல் 2 சேம் சைனும் மைனஸ் பண்ணணும். R4 - R1. அப்போ என்ன நடக்க போகுது ஏங்கிற மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்துங்க. இப்போ என்ன ஆகுது, இந்த 2வையும் மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமைனிங் ரோவை அப்படியே எழுதிக்கலாம். 2 4 -3 -6 7 14 -6 -3. R3 அப்படியே இருக்கும், 0 0 -2 -8. இப்போ R3 மட்டும் மாற்றணும். R4 எதை கன்சிடர் பண்ண போகிறோம், அது மட்டும் டிக் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸி. 2 -2 2 -2 0 4 -2 4 -4 4 -4 0 -2 இங்கே என்ன கிடைக்குது, -3. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. -2 -3 இங்கே +3 ஆயிடும். ஏன்னா ரெண்டுக்கு சைன் பிட்வீன் ப்ளஸ் தானே. அப்போ -2 +3 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இங்கே என்ன நடக்குது, இங்கே -2 + 6 வரும். அப்போ -2 + 6 எவ்வளோ கிடைக்கும், 4 வரும். அப்போ 4 முடிச்சாச்சா? சரி, முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ஒர்க் என்ன, அடுத்த ஒர்க்கு இன்னொருத்தனை 0 பண்ணணும், இவனை 0 பண்ணணும். அப்புறமேட்டு யார் பண்ணணும், 1 இங்கே 2 இங்கே 3. அடுத்து இவனை 0 பண்ண முடியுமா பார்க்கணும். இப்போ நான் 0 பண்ணக்கூடிய இடம் இவனும் பண்ண வேணும். ஃபர்ஸ்ட் நான் இவனை பண்ணிக்கிறேன், அப்புறமேட்டு நான் அங்கே வரேன். இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ R2ல் எப்படி 0 ஆகும், R2ல் ஆல்ரெடி அங்கே 7 இருக்குன்னா அதை விட்டுருங்க. இங்கே என்ன கிடைக்கணும், இது 0 பண்ணணும்ல, 2வை கேன்சல் பண்ணால் ஆகும். ஓகே, 2வை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், -7/2. அது போட்டால் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆகும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு 2ஆலையும் அதை 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இது 7, இது 2 தானே. R2க்கு 2 பண்ணிக்கோங்க. 2R2 - 7R1 இப்படி பண்ணிட்டா ஈஸி. அதனால் இப்படி பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது 14, இது 28, இது -12, இது -6. அதே மாதிரி இங்கே என்ன நடக்கும், இது 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 28 -21 -12. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. அப்போ என்னாச்சு, ஃபர்ஸ்ட் இருக்கிறது எழுதிங்க, அப்புறமேட்டு செகண்ட் ரோ விட்டுட்டு மற்றதை எழுதுங்க. இங்கே என்ன கிடைக்கும், 2 தான் இருக்கும். 2 4 -3 -6. செகண்ட் ரோ விட்டுறேன், 0 0 -2 -8. அடுத்து என்ன கிடைக்குது, 0 0 எகன் என்ன ஆகுது, 0 0 1 4 0 0 1 4. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். யாரை மைனஸ் பண்ணுறேன்,
ஏன்னா மைனஸ் தானே போட்டுக்கிறோம். அப்போ ஈவனையும் மைனஸ் பண்ணால் 14 மைனஸ் 14 வந்து 0. ஈவனையும் மைனஸ் பண்ண கிடைக்குது 28 minus 28. 28 minus 28 also 0. இது எவ்வளவு மல்டிப்ளை பண்ணோம்? 7 ஆல. இது வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்னாச்சு? -12 plus 21. -12 plus 21 வந்தது. கரெக்டுங்களா? அப்போ -12 plus 21 எவ்வளோமா? 21 12 9 ஆகும். அப்போ 9. அப்போ என்ன ஆகுது? ப்ளஸ் 21 9 கிடைக்கும். அடுத்து இங்கே என்ன கிடைக்குது? -6 plus 12. -6 plus 12 வந்து 6. ஓகே, இல்லை எவ்வளோ வரும்? இது செக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 2 மேலே கிரேட் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். 3னா 6 12 -12. ஓகே, அப்போ என்னாச்சு? இது வந்து நான் 7 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரோல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறது -21. இது வந்து 42 வரும். நான் வந்து தப்பு பண்ணிக்கிறேன். இது வந்து 42. இது வந்து 21. 7 into 6 என்ன? 7 தான் இருக்குது. ஆனால் 7 into 6 வந்து 42. இது வந்து 42. சரி, இது கரெக்டு. இப்போ -6 + 42. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 36 கிடைக்குது. 36 கிடைக்குது. ஓகே, சரி, இதோட முடிஞ்சுதா? சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன்? எனக்கு எலிமெண்ட் யாரு? இங்கே பாருங்கள், இது காமனாக 9 ஆல் டிவைட் ஆகும். இது காமனாக -2 ஆல் டிவைட் ஆகும். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா R2 divided by 9, R3 divided by -2 அப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது? இந்த மேட்ரிக்ஸ் 2 4 -3 -6 0 0 1 9 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 0 0 -2 ஆல் பண்ணும்போது 1 8 வந்து 4 கிடைக்கும். ஆல்ரெடி இது 0 0 1 4. ஓகே, இந்த ஃபார்மேட் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஃபார்மேட் கிடைச்ச மட்டும் என்ன பாருங்க, இங்கே பாருங்க, இது 1 4 இது 1 4 இது 1 4. அப்போ நம்ம ஈஸியான ஐடியா R3 R4 ரெண்டுக்கு என்ன பண்ணலாம்? R3 minus R2 R4 minus R2. நம்ம ஈஸி, ஏன்னா ரெண்டுமே சேம் வேல்யூஸ் இருக்கிறனால இதை போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே என்ன நடக்கும்? 2 4 -3 -6 0 0 1 4 0 0 1 minus 1 0 4 minus 4 0. அதே ஐடியா தான், 0 0 0 0ன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குது. 2 ரோஸ் 0 ஆயிடுச்சு. மீதி 0 ஆகாத ரோ யாரு? இவங்க 2 பேர் தான். அப்போ இவங்க 2 பேர் தான் நம்மளுடைய ரோ ஸ்பேன். ஓகே, இவங்க 2 பேர் தான் நம்மளுடைய ரோ ஸ்பேஸோட ஸ்பேன். அப்போ ரோ ஸ்பேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, எய்தர் இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். எந்த வேல்யூ? 2 4 -3 -6 0 0 1 4 எழுதிக்கலாம். சரிங்களா? இல்லையா, இதுக்கு கரஸ்பாண்டிங் இருக்கிற நம்மளோட ஏ மேட்ரிக்ஸ் வேல்யூ எழுதிக்கலாம். அதுவும் கரெக்ட் தான். மேக்ஸிமம் நீங்கள் இதை எழுதிங்க. இது ரொம்ப ஈஸி, இதை எழுதிக்கிங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ரோ பேஸ். இதுதான் நம்மளுடைய ரோ பேஸ். அப்போ நல் ஸ்பேஸ் தெரியாது. இப்போதைக்கு காலம் ஸ்பேஸ் எழுதினா, காலம் ஸ்பேஸ் ரொம்ப ஈஸி தான். காலம் ஸ்பேஸ் என்ன டெஃபினிஷன் சொல்றாங்க? ரோ ரெடியூஸ் ஃபார்முலா. என்ன பாருங்க, ரோ ரெடியூஸ் ஐகன் ஃபார்முலா நம்மளுக்கு நான் ஜீரோ எலிமெண்ட் எங்க ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஏ மேட்ரிக்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் தான் வந்து காலம் ஸ்பேஸ். அதாவது காலம் ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்ன? ரோ ஸ்பேஸ் ஆஃப் A transpose equal to column space of A. இதுதான் டெஃபினிஷன். அப்படின்னா மீனிங் என்னன்னா, இது வந்து ஸ்பேன் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது. இது ஸ்பேன், அப்போ இது ஸ்பேன். அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரோ ரெடியூஸ் ஐகன் ஃபார்முல நான் ஜீரோ எலிமெண்ட் யாரு? இந்த 2. அடுத்து நான் ஜீரோ ஐகன் வேல்யூ யாரு? இந்த 1. ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ. மீதி இருக்குதா? மீதி இருக்குது எல்லாமே 0. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். அப்போ காலம் 1ல 7 இருக்கிற வேல்யூ என்னவோ அதை எழுதிக்கணும். காலம் 1ல 7 இருக்கிற வேல்யூ என்ன எழுதிக்கணும். அடுத்தது செகண்ட் ரோல எத்தனாவது காலம்? 1 2 3. அப்போ இது தேர்டு காலம். அப்போ தேர்டு காலத்தை எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ட்ரி பண்ணது என்ன எழுதி பண்ணுறீங்க? C1 அண்ட் C3 வேல்யூ எழுத போறீங்க. மற்ற எந்த வேல்யூ எழுத கிடையாது காலம் ஸ்பேஸ்ல. எதுல? 7 இருக்கிற மேட்ரிக்ஸ். நல்லா பாருங்க, இது எந்த மேட்ரிக்ஸ்ல இருக்கிறது போறோம்? ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல இருக்கிற சிங்கிற காலத்தை எழுத போறோம். ஐடியா எப்படி? ரோ ஐகன் ஃபார்ம் ரோ ஸ்பேஸுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுல எந்த ரோல வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்குதோ, எந்த எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ வேல்யூஸ் இருக்குதோ அந்த எலிமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் எத்தனாவது காலம் பாக்குறீங்க? இது வந்து ஃபர்ஸ்ட் காலம், இது வந்து தேர்டு காலம். அப்படி இருக்கும்போது
given the matrix யாரு இவன் தான் given the matrix. அப்ப யார் C1 இவன் C1 இவன் C3. அப்ப இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு யாரு காலம் ஸ்பேஸோட ஸ்பேன் அப்ப இந்த ரெண்டு வேல்யூ என்ட்ரி பண்ண போது இதுதான் நம்ம காலம் ஸ்பேஸோட ஸ்பேன். அப்ப என்ன பண்ண போறீங்க 2 7 -2 -2 +2. அப்ப காலம் ஸ்பேஸோட வேல்யூ என்ன கிடைக்குது காலம் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 2 7 -2 2 நினைக்கிறேன் 2 7 -2 2. ஓகே கரெக்ட். அடுத்தது -3 -6 1 -2 -3 -6 -3 -6 1 -2. இதுதான் நம்மளுடைய காலம் ஸ்பேஸோட ஸ்பேன் சரி. இப்போ நல்லிட்டி இருக்குதா நல்லிட்டி கண்டிப்பா இருக்குது. ஏன்னா நல்லா பாருங்க 2 ஜீரோஸ் வந்துருக்குது. அண்ட் அனதர் ஒன் ஐடியா டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ஈக்குவல் டு எவ்வளோ தான் கிடைக்குது 2 தான் கிடைக்குது. பட் டைமென்ஷன் எவ்வளோ இருக்குது டைமென்ஷன் வந்து 4 இருக்குது. அப்போ 4 - 2 4 இருக்குது. அப்போ நல் ஸ்பேஸ் எவ்வளோ கிடைக்கும் டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ஓவரால் டைமென்ஷன் மைனஸ் ரோ ஸ்பேஸ் ஓடுது. அப்போ என்னாச்சு 4 - 2 கண்டிப்பாக 2 நல்லிட்டி கிடைக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லிட்டி கண்டுபிடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்ப என்ன பண்ணுறீங்க ஏ மேட்ரிக்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிறீங்க. அந்த ரோ ரெடியூஷன் ஃபார்ம் என்ன இருக்குதோ அதை நீங்கள் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. இதான் ஏ மேட்ரிக்ஸ். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு நல்லிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது நல் ஸ்பேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். நல் ஸ்பேஸ்லேருந்து நல்லிட்டி தெரியும். நல்லிட்டி இப்போ நம்மளுக்கு 2 தெரிஞ்சிச்சு. அப்போ நல் ஸ்பேஸ்க்கு என்ன டெஃபினிஷன் சொன்னேன் AX = 0 கரெக்டுங்களா. we need to find such that x is such that AX = 0. இந்த A எதை எழுதுவீங்க ஆல்ரெடி ரோ ரெடியூஷன் ஐகான் ஃபார்ம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபார்மேட் எழுதுங்க. அதுதான் ரொம்ப ஈஸி. இல்லை திரும்ப அதை தான் பண்ண போகிறோம். அப்போ ஆல்ரெடி நம்ம என்ன ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்ம் இருக்குது கடைசி மேட்ரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 2 4 -3 -6 அது எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிங்க. செகண்ட் ரோ மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன கிடைக்குது 2 4 -3 -6. செகண்ட் ரோ என்ன நடந்தது மற்ற ரெண்டு ஜீரோ செகண்ட் ரோ வந்து 0 0 1 4 0 0 1 4 0 0 1 4. மீதி ரெண்டு ரோ என்னது 0 0 0 0. அடுத்த ரோ 0 0 0 0. இன்ட்டு என்ன நடந்தது இன்ட்டு x1 x2 x3 x4 ஈக்குவல் டு என்ன ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து என்ன நடக்குதுன்னு இதிலிருந்து ரோ மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு காலம் மல்டிப்ளிகேஷன். அப்போ போட்டால் என்ன நடக்கும் 2x1 + 4x2 - 3x3 - 6x4 = 0. இது ஒரு ஃபார்மேட். அடுத்த ஃபார்மேட் x3 + 4x4 = 0. இது செகண்ட் ஃபார்மேட். சரிங்களா. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ரெண்டு நல் ஸ்பேஸ் இருக்கு தான் பார்க்க போறீங்க. ரெண்டு நல் ஸ்பேஸ்னா எப்படி கிடைக்க போகுது 2 அன்னோன் வேரியபிள்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. 2 அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கும். அதுல இருந்து 2 வெக்டர்ஸ் கிடைச்சதுன்னா நல்லிட்டி வந்து நம்மளுக்கு 2 ஆயிடும். சரி இப்போ இதுல இருந்து என்ன நடக்கும் என்ன நடக்குதுன்னா நம்மளோட வேல்யூ x3 = -4x4 இதை நான் வச்சுக்கோங்க. அப்போ இதை தூக்கிட்டு எங்க அப்ளை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்போ என்னாச்சு 2x2 + 2x1 2x1 + 4x2 - 3 x3 ஓட வேல்யூ என்ன x3 ஓட வேல்யூ -4x4 ஆல்ரெடி -6x4 இருக்குது -6x4 = 0. ஸோ இதுல இருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அப்போ என்னாச்சு 2x1 + 4x2 + 12x4 - 6x4 = 0. அப்போ என்ன நடக்குது 2x1 + 4x2 +ங்கிறது அங்கே போய்க்குன்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா கிடையாது 2க்கு மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்குது 2 மைனஸ் பண்ணால் 6x4 வருது. அப்போ அங்கே போச்சுன்னா -6x4 வரும். இது எல்லாத்துக்கும் காமன் டிவைசர் யாரு 2 காமன் டிவைசர் ஆகுறாங்க. அதனால x1 + 2x2 = -3x4. அப்போ x1 ஓட வேல்யூ என்ன x1 ஓட வேல்யூ -2x2 - 3x4. அப்போ இதான் வந்து x1 ஓட வேல்யூ. ஏன்னா x2 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2 வேரியபிள் வருது x3 வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் 1 வேரியபிள் வருது. அப்போ நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதிக்கங்க. நம்மளோட மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் என்ன xங்கிற வேல்யூ எழுதுற மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்.
அப்போ எக்ஸுங்கிறது வேல்யூ என்ன? இங்கே 4 வேரியபிள் இருக்குது. என்னென்ன வேரியபிள்? x1, x2, x3, x4. அப்போ இதனோட வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கோங்க. x2 வந்து எதுவுமே தெரியாது, அதனால x2ன்னு வச்சுக்கோங்க. மற்ற வேல்யூலாம் கண்டுபிடிச்சிக்கிறோம். இதனோட வேல்யூ என்ன கிடைச்சது? மைனஸ் 2x2 மைனஸ் 3x4. அப்போ அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 2x2 மைனஸ் 3x4. x2ஓட வேல்யூ x2 தான், அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. x3 வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் x4 இருந்தது. x4 வேல்யூ என்ன? மைனஸ் 4x4. அது என்ன கிடைக்கும்? மைனஸ் 4x4 எடுக்கிறீங்க. x4ஓட வேல்யூ அதே தான், x4. ஓகேங்களா? அப்போ இதை பண்ண போகிறோம். அடிஷன் செப்பரேட் வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த காலம் மேட்ரிக்ஸை ரெண்டாக ஸ்பிளிட் அப் பண்ண போகிறோம். எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுதுன்னு பார்த்துக்கணுங்களா? இங்கே பாருங்க, x2 எங்கெங்க இருக்குதோ அதுக்கு வேல்யூ, மற்றதெல்லாம் 0. கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் 2x2 x2. மற்ற ரெண்டுக்கு x2 இருக்குதா? இல்லை, அதனால இது ரெண்டு 0 ஆயிடுச்சு. ப்ளஸ் போட்டுக்குங்க. அடுத்து x4 எங்கெங்க இருக்குதோ அதுக்கு மட்டும் வேல்யூ, மற்றதெல்லாம் 0. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு x4 இருக்குது, மைனஸ் 3x4. செகண்ட் ஒன்றுக்கு இல்லை, தேர்ட் ஒன்றுக்கு மைனஸ் 4x4. ஃபிஃப்த்து ஒன்றுக்கும் x4 இருக்குது, ஃபிஃப்த் ஒன்றுக்கும் x4 இருக்குது. அப்போ அதை மூணையும் எழுதிக்கிறீங்க. சரிங்களா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து x2 அண்டு x4 வெளியே எடுத்துருங்க. அப்போ என்னாச்சு? 2x2 தான் எடுக்க முடியும், 2 எடுக்க முடியாது, அதனால் x2 வெளியே எடுக்கிறேன். x2 வெளியே எடுத்து என்ன கிடைக்குது? மைனஸ் 2 1 0 0 கிடைக்குது. இதில் என்ன கிடைக்க போகிறேன்? x4 வெளியே எடுக்க போகிறேன். x4 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்குது? மைனஸ் 3 0 மைனஸ் 4 1. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நம்மளோட ஸ்பேனாக கிடைக்குது. அப்போ இதுதான் நல் ஸ்பேஸோட ஸ்பேன். அப்போ நல் ஸ்பேஸோட வேல்யூஸ் என்ன? ஸ்பேன் ஆஃப். ஏன்னா ஸ்பேன் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே ஒரு டேம் மல்டிப்ளை ஆகுது, ஒரு ஸ்கேலர் இங்கே ஒரு ஸ்கேலர் மல்டிப்ளை ஆகுது, அதனால வந்து அது ஸ்பேன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ என்னாச்சு? மைனஸ் 2 1 0 0. அடுத்தது என்ன கிடைக்குது? மைனஸ் 3 0 மைனஸ் 4 1. அப்போ நம்மளோட வேல்யூ என்ன தெரிஞ்சிச்சு? இதுதான் வந்து நல் ஸ்பேஸோட ஸ்பேன். இதுதான் வந்து நல் ஸ்பேஸோட ஸ்பேன். அப்போ ஆல்ரெடி காலம் ஸ்பேஸோட ஸ்பேன் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ காலம் ஸ்பேஸோட ஸ்பேன் எழுதிங்க, அண்ட் ரோ ஸ்பேஸோட ஸ்பேன் எழுதிங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் 3 கொஸ்டினோட ஆன்சர் முடிஞ்சது. அதில் என்ன 2 கொஸ்டின் இருக்குது, நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ காலம் ஸ்பேஸ் என்ன சொன்னால், ஃபர்ஸ்ட் காலமும் தேர்டு காலம் தான் நம்ம எலிமெண்ட் எழுதிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் தான் நான் 0 இருந்தது, மற்றெல்லாம் 0 வந்தது. அப்போ காலம் ஸ்பேஸ் என்னது? மேலே வாங்க. 2 7 மைனஸ் 2 2 அண்ட் மைனஸ் 3, அதாவது ஃபர்ஸ்ட் காலத்தோட எலிமெண்ட், தேர்டு காலத்தோட எலிமெண்ட். ஓகே, அப்போ என்ன 2 7 மைனஸ் 2 காலம் தானே. 2 மைனஸ் 7 மைனஸ் 2 2 அண்டு 3 மைனஸ் 6 ஏங்கிற மேட்ரிக்ஸை பார்த்து எழுதணும். ஆல்ரெடி இங்கே எழுதிக்கிறதுனால அதை பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் 3 மைனஸ் 6 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 6 1 மைனஸ் 2 1 மைனஸ் 2. இதுதான் காலம் ஸ்பேஸ் வருது. அண்ட் ரோ ஸ்பேஸ் வருது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரோ வேல்யூ. அந்த ரோ ரெடியூஸ் ஐகான் ஃபார்ம் அந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ எழுதிடணும். இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் ரோ அந்த தேர்ட் ரோ எழுதினாலும் கரெக்டு தான். பட் நம்ம இந்த ரோ ரெடியூஸ் ஃபார்ம் எழுதிருக்கு, அந்த ரோ ரெடியூஸ் ஃபார்ம் மட்டும் எழுதிக்கிட்டால் நம்மளுக்கு போதும். என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே வருது, இப்போ தேர்ட் ரோ மட்டும் 0 0 1 4 வருது. ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ அப்படியே, செகண்ட் ஒன்று இருக்குது 0 0 1 4 0 0 ஆமாம் 0 0 1 4. இது 2 4 மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 6 0 0 1 4 2 3 மைனஸ் 1 மைனஸ் 4. மைனஸ் 3 மைனஸ் 6 2 4 மைனஸ் 3 மைனஸ் 6. ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதணும்னு சொன்னேன், 2 3 மைனஸ் 4 மைனஸ் 6. ஸோ இதுதான் நம்மளுடைய ரோ ஸ்பேஸ். ஸோ இதுக்கப்புறம் என்ன வேணும்? நம்மளுக்கு ரேங்க் வேணும். ரேங்க் இஸ் நத்திங் பட் த ரோ ஸ்பேஸோட டைமென்ஷன். ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்ன கிடைக்க போகுது? டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ் ஆர் டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? நல்லிட்டி. ஸோ நல்லிட்டியோட ஃபார்முலா என்னது? dimension of row space minus dimension of row space. Dimension of row space, அதாவது dimensional இப்படி எழுத விட dimension of A minus dimension of row space.
அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? அதர்வைஸ் டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் இது எழுதினாலும் கரெக்ட் தான். டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் எழுதினாலும் கரெக்ட் தான். எவ்வளோ நல் ஸ்பேஸ் கிடைச்சிக்குது? 2 நல் ஸ்பேஸ் கிடைச்சிக்குது. அப்போ டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் கிடைச்சதுனால இதுதான். தேர்ஃபோர் nullity is equal to 2. Nullity is equal to 2. ஸோ அவ்வளோதான். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அந்த 4th மாடல் வந்து ஒரு 10 மார்க் கேட்க பாசிபிள் இருக்குதுன்னா இந்த 5 கொஸ்டின் சேர்த்து